ஸோ 20,000 ப்ரைஸ்க்கு எந்த ஸ்மார்ட் ஃபோன் நல்லாயிருக்கும், எதை வாங்கலாம் அப்படிங்கிற பிக் லிஸ்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்க்க போகிற லிஸ்ட் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே பெஸ்ட்டு ஸ்மார்ட் ஃபோன் தான். ஒரு இதில் கேமரா நல்லாயிருக்கும், ஒரு இதில் பெர்ஃபார்மன்ஸ், கேம் சென்ட்ரிக், பேட்டரி ஆப்டிமைசேஷன், ஒவ்வொரு செக்மெண்ட் ஒவ்வொரு இதில் நல்லாயிருக்கும். ஸோ எது வேணுமோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, இங்கே நம்ம பார்க்க போகிற லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஃபெஸ்டிவ் ஆஃபர்ஸில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து 20,000 இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 30,000, 27,000 ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ வந்து பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் அண்டர் 20,000 நீங்கள் இப்போ ஃப்ளிப்கார்ட்டுடைய திவாலி சேல், அமேசானுடைய ஃபெஸ்டிவ் ஆஃபர்ஸ் இதில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரைஸ்க்கு வந்து பெஸ்ட் ஃபீச்சர்ஸோடு வாங்கலாம். ஸோ நீங்கள் ஒரு வேளை 20,000க்கு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா வீடியோவை தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. ஸோ பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் 20,000ல் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆல்ரவுண்டர் டிவைஸ் தான். இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொஞ்சம் ஓல்டர் டிவைஸ், கொஞ்ச நாள் முன்னாடி லான்ச் ஆச்சு. பட் ஸ்டில் இப்போவுமே வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிவைஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. சாம்சங் உடைய M52 இது லான்ச் பண்ணும்போது 27,000, 28,000 கிட்ட இருந்தது. இப்போ ஆஃபர் டைமில் மட்டும்தான் உங்களுக்கு அண்டர் 20,000ல் வாங்க முடியும். இதோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஸ்னாப்ட்ராகன் 778, இது சூப்பர் AMOLED ப்ளஸோடு கொடுத்துருந்தாங்க. கூடவே 64 மெகா பிக்சல் கேமரா, ஃப்ரண்ட் கேமரா 32 மெகா பிக்சல்னு ஒரு ஆல்ரவுண்டர் டிவைஸாக இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் ப்ரோஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா இதோட அவுட்லுக் அண்ட் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 5000 mAhனே சொல்ல முடியாத அளவுக்கு வந்து ஒரு ஸ்லீக் ஸ்மார்ட் ஃபோன் கையில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே சூப்பர் AMOLED ப்ளஸோட வந்து டிஸ்பிளேயில் வந்து நீங்கள் பிஞ்ச் வாட்சிங்லாம் பண்ணுவீங்கன்னா ஒன் ஆஃப் த எக்ஸலண்ட் டிஸ்பிளே இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் அப்படின்னு சொல்லலாம். அதோட கேமரா இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் உங்களுக்கு 12 மெகா பிக்சலுக்கு வைட் ஆங்கிள் சென்சார் வேணும்னா இதில் மட்டும்தான் இருக்குது. ஒரு கேமரா சென்ட்ரிக் டிவைஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி கேமராவும் நல்லாவே கொடுத்துருந்தாங்க. கூடவே 4K வீடியோ எல்லாமே நீங்கள் ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸ்டெபிலைசேஷன் நல்லா இருந்தது. அதோட வந்து உங்களுக்கு பேட்டரி மேனேஜ்மெண்ட்டும் நல்லா இருந்தது. ஸோ இதெல்லாம் இதில் ப்ரோஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதில் க்ளான் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா வந்து இதில் ஸ்பீக்கர் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஃபீச்சர்ஸ் எல்லாமே நல்லா கொடுத்து ப்ரைஸிங் கொடுத்து சாம்சங் பிராண்டிங் இருந்தாலுமே வந்து இதில் ஸ்பீக்கர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோனோ ஸ்பீக்கரோட கொடுத்துருந்தாங்க. ஸோ இது ஓகே அப்படிங்கும் போது சாம்சங் உடைய M52 ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிவைஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆல்ரவுண்டர் டிவைஸ் தான். அதுவும் லேட்டஸ்ட் லான்ச், ரியல்மி லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ணியிருந்த ரியல்மி GT Neo 3T இந்த ஸ்மார்ட் ஃபோன் AMOLED பேனல், ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் 120 Hz, கூடவே ஸ்னாப்ட்ராகன் 870, 64 மெகா பிக்சல் ட்ரிபிள் சென்சார், 5000 mAh பேட்டரி, 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு இந்த ஃபீச்சர்ஸோடு இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் ப்ரோஸ் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் இதோட பெர்ஃபார்மன்ஸ் தான். ஸ்னாப்ட்ராகன் 870 ஒன் ஆஃப் த கன்சிஸ்டன்ட் சிப்செட் நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் நம்ம பார்த்துருக்கோம். உங்களுக்கு கேம் எல்லாம் எல்லா லெவல்லையும் உங்களுக்கு ஹேண்டில் பண்ணணும். நீங்கள் ஹை அண்ட் கிராஃபிக் கேம்ஸ் விளையாடுவீங்க, நார்மல் கேமர், டே டு டே ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு எல்லாமே ஹேண்டில் பண்ணக்கூடிய பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 870 உங்களுக்கு ஹேண்டில் பண்ணும். இது கூடவே வந்து உங்களுக்கு AMOLED பேனலில் டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைப்ரண்ட் கலர்ஸோட டிஸ்பிளேவும் நல்லா கொடுத்துருந்தாங்க. கூடவே ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அண்ட் பேட்டரி ரெண்டுமே வந்து நல்லா இருந்தது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் இதில் ப்ரோஸ். ஸோ இதில் ட்ராபேக் அப்படின்னு பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. பட் கேமராஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டீசென்ட் அப்படின்னு சொல்லலாம். டே லைட்டில் உங்களுக்கு ஷார்ட்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கும், வீடியோ ரெக்கார்டிங் நல்லாவே இருக்கும். பட் ஸ்லைட்டாக ஓவர் சேச்சுரேட்டட், அது நிறைய பேர் பிடிக்கும் தான். பட் ஸ்லைட்லி சேச்சுரேட்டட் பிக்சர்ஸ் இதை கிளிக் பண்ணும். அடுத்ததாக 20,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் நம்ம பார்க்க போகிறது நிறைய பேருடைய ஃபேவரட் ரெட்மி K50i. இந்த ஸ்மார்ட் ஃபோனும் லான்ச் பண்ணும்போது உங்களுக்கு 27,999 லான்ச் பண்ணியிருந்தாங்க. வெறும் ஆஃபர் டைமில் மட்டும் உங்களுக்கு 20,000, 21,000 இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் நீங்கள் ரெட்மியுடைய அஃபிஷியல் வெப்சைட், அதுக்கப்புறம் அமேசான் எங்கேனாலும் பர்ச்சேஸ் பண்ணலாம். இங்கே வந்து உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு பிக் டிஸ்பிளே, LCD பேனல், 144 Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட், மீடியாடெக் டைமென்சிட்டி 8100 இதில் கொடுத்துருந்தாங்க. 64 மெகா பிக்சல் ட்ரிபிள் கேமரா, 16 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா, 5080 mAh பேட்டரி கொடுத்துருந்தாங்க. ப்ரோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதோட பெர்ஃபார்மன்ஸ் இதுவும் வந்து உங்களுக்கு மீடியாடெக் டைமென்சிட்டி 8100 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ANTUTU ஸ்கோர்ஸ்லாம் 7 lakhs மேலே ஸ்கோர் பண்ணியிருந்தது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். நீங்கள் கேம் விளையாடணும் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஹை அண்ட் கிராஃபிக் கேம்ஸ் எல்லாம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணும். லேகே நீங்கள் பார்க்க மாட்டீங்க. கூடவே 144 Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் இந்த காம்பினேஷனோட கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக இருக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில். இது கூடவே வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அண்ட் பேட்டரி கெப்பாசிட்டி 5080
180 mAh. ஸோ வந்து கேம் விளையாடுறீங்க, பேட்டரி கெப்பாசிட்டியும் உங்களுக்கு பெஸ்ட்டாக ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த காம்பினேஷன் ரொம்பவே நல்லா இருந்தது. இதில் ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதில் 144 Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் இருந்தாலும் இது எல்சிடி பேனல். இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் மற்ற எல்லாமே AMOLED பேனல் அப்படிங்கும்போது இது எல்சிடி பேனல் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் வந்து அதாவது நீங்கள் பிஞ்ச் வாட்சிங் வீடியோஸ் நிறைய பார்ப்பேன், ஓடிடி பிளாட்ஃபார்ம் பார்ப்பேன் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து இது அந்த அளவுக்கு ஒரு பிரைட்டர் டிஸ்பிளேவாக இருக்காது. ஸோ இது ஓகே அப்படிங்கும்போது இதுவும் பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஸ்மார்ட் ஃபோன் தான் ரெட்மி K50i. ஸோ பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் அண்டர் 20,000 அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறதும் நிறைய பேருடைய ஃபேவரட் டிவைஸ் தான் போக்கோ F4. இந்த ஸ்மார்ட் ஃபோனும் லான்ச் பண்ணும்போது உங்களுக்கு 27,000 கிட்ட லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஃபெஸ்டிவ் ஆஃபரில் மட்டும் நீங்கள் 20,000 கிட்ட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா தான் அண்டர் 20,000, அப்படி இல்லைனா 21,000 22,000க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனை வாங்கலாம். இங்கே ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Snapdragon 870 AMOLED பேனல், 120 Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட், 64 மெகாபிக்சல் ட்ரிபிள் கேமரா, 20 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் கேமரா, 4500 mAh பேட்டரி, 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு இந்த ஃபீச்சர்ஸோட அதிகமான 5G பேண்ட்ஸில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதில் ஹைலைட் அப்படின்னு சொன்னோம்னா ஃபஸ்ட் இதோட டிஸ்பிளே நம்ம சொல்லலாம். எஸ், ஒன் ஆஃப் த பிரைட்டர் டிஸ்பிளே, வைப்ரண்ட் டிஸ்பிளே. நீங்கள் மூவிஸ் எல்லாம் பார்க்குறீங்க அப்படிங்கும்போது டிஸ்பிளே பேனல் நல்லாவே பிரைட் அண்ட் வைப்ரண்ட்டாக இவங்க கொடுத்துருந்தாங்க. இது கூடவே வந்து Snapdragon 870 சொல்லவே வேண்டாம், உங்களுக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மிங் சிப். நீங்கள் கேம்ஸ் எல்லாம் தாராளமாக இதை ஹேண்டில் பண்ணும், நார்மல் டே டு டே ஆக்டிவிட்டீஸும் இதால் ஹேண்டில் பண்ண முடியும். அகைன் கேமராஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டீசென்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு 64 மெகாபிக்சலில் நீங்கள் டீசெண்டாக பிக்சர்ஸும் கிளிக் பண்ண முடியும், வீடியோ ரெக்கார்டிங் கூட நல்லா இருந்தது. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் இதில் பெஸ்ட் திங் அப்படின்னு சொல்லலாம். இதில் ட்ராபேக் அப்படின்னு சொல்லணும்னா எப்போவுமே நான் சொல்லலாம் தான், போக்கோ அப்படின்னு சொன்னாவே வந்து அப்டேட்ஸில் வந்து நிறைய பாக்ஸ் கொடுத்துருவாங்க, கேமரா ஒர்க் ஆகாது, யூஐயில் வந்து உங்களுக்கு இன்டர்ஃபேஸில் அப்பப்போ லேக் பார்ப்பீங்க, ஹேங் ஆகும். ஸோ இந்த விஷயங்கள் வந்து எப்போவுமே போக்கோவில் இருக்கக்கூடிய ஒன்று. அதனாலே நான் நிறைய பேருக்கு இதை சஜஸ்ட் பண்ணுறதில்ல. பட் போக்கோக்கும் வந்து ஒரு தனி ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது. இது பெஸ்ட் பெர்ஃபார்மிங் டிவைஸ் தான். அப்டேட்ஸ் எல்லாம் இவங்க ப்ராப்பராக கொடுத்தாங்கன்னா இதுவும் நல்ல டிவைஸாக தான் இருக்கும். இந்த லிஸ்ட்டில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது Xiaomi லான்ச் பண்ணியிருந்த ஹைப்பர் சார்ஜஸ், Xiaomi 11i ஹைப்பர் சார்ஜ். இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு AMOLED பேனல், MediaTek Dimensity 920, 108 மெகாபிக்சல் பிரைமரி சென்சார், 4500 mAh பேட்டரி, 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு இந்த ஃபீச்சர்ஸோட இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் பெஸ்ட் திங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பெர்ஃபார்மன்ஸ். MediaTek Dimensity 920 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து Snapdragon 870 அளவுக்கு இல்லைனாலும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பெர்ஃபார்மிங் சிப் தான். உங்களால் கேம்ஸ் எல்லாம் இதை ஹேண்டில் பண்ணும். நார்மல் கேமர் அப்படின்னா இது ஈஸியாக ஹேண்டில் பண்ணும், எந்த இஷ்யூஸுமே இல்லை. இது கூடவே டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே நல்லா தான் கொடுத்துருந்தாங்க. அதோட 108 மெகா பிக்சலில் வந்து கேமராஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலையுமே வந்து உங்களுக்கு டே லைட்டாக இருக்கட்டும், லோ லைட்டாக இருக்கட்டும், டீட்டெயில்ஸ் நல்லாவே இருந்தது. ஸோ கேமராஸும் டீசென்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பேட்டரி கெப்பாசிட்டி 4500 அப்படிங்கிறதுனால இது 1 டே ஸ்மார்ட் ஃபோன் தான். இவங்க ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் 120 வாட் கொடுத்துருந்தாலுமே வந்து இங்கே பேட்டரி ஆப்டிமைசேஷன், நீங்கள் கேம் எல்லாம் அதிகமாக விளையாடுவீங்க அப்படிங்கும்போது வந்து ஈஸியாக வந்து ஈவினிங்கே சார்ஜ் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ இது ஓகே அப்படிங்கும்போது ஷாமியோடைய 11i ஹைப்பர் சார்ஜும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அடுத்ததாக இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிறது 2 ஸ்மார்ட் ஃபோன், பேர் மட்டும்தான் வேறு, ஃபீச்சர்ஸ் சிமிலராக கொடுத்துருந்தாங்க. iQOO C6 Pro அண்ட் Vivo T1 Pro. நீங்கள் எது வேணுமோ பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். விவோ பிடிக்கணும் விவோ நீங்கள் வாங்கிக்கலாம் ஃப்ளிப்கார்ட்டில், iQOO பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அமேசானில் வாங்கிக்கலாம். ரெண்டுமே உங்களுக்கு ஒரே ஃபீச்சர்ஸ் தான். இங்கே வந்து ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே Snapdragon 778 கொடுத்துருந்தாங்க. ரெண்டுமே உங்களுக்கு AMOLED பேனல், 90 Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட்டோட வந்தது. கூடவே உங்களுக்கு 64 மெகா பிக்சல் ட்ரிபிள் கேமரா, ஃப்ரண்ட் கேமரா 16 மெகா பிக்சல், இந்த ஃபீச்சர்ஸோடு இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து Snapdragon 778 சொல்லவே வேண்டாம், ஒரு கன்சிஸ்டன்ட் சிப்செட். ஸோ வந்து உங்களுக்கு நார்மல் கேமிங், டே டு டே ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே ஹேண்டில் பண்ணும். ஸோ பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்ததாக கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்து எப்போவுமே விவோ அண்ட் iQOO டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டாங்க. இங்கே கேமராவும் வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ், டே லைட்லாம் ரொம்பவே நல்லா பிக்சர்ஸ் கிளிக் பண்ணும். செல்ஃபியும் ரொம்பவே நல்லா இருந்தது. உங்களை சப்ஜெக்டை வந்து சாஃப்ட்வேர் சைட்லேயே வச்சிருக்கிற மாதிரி செல்ஃபீஸும் ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ அதோட AMOLED பேனலில் டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஞ்ச் வாட்சிங்லாம் பார்ப்பீங்க அப்படின்னா டிஸ்பிளேவும் நல்லா இருந்தது. இதில் ட்ராபேக் அப்படின்னு சொல்லணும்னா 2 விஷயம் சொல்லணும். ஃபர்ஸ்ட் அவுட்லுக் அண்ட் டிசைனில். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து லேட்டஸ்ட் அவுட்லுக்கில் இருக்கக்கூடிய பஞ்ச் ஹோல்லாம் இல்லாமல் வாட்டர் ட்ராப் நாட்சில் கொடுத்துருந்தாங்க.
அது ஒரு அவுடேட்டட் டிசைன். ஸோ அது வந்து இதில் ஒரு ட்ராபேக். அடுத்ததாக வந்து ஸ்பீக்கர்ஸ். எஸ், இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் எல்லாமே வந்து உங்களுக்கு டூவல் ஸ்பீக்கர்ஸ் இருக்கும்போது இது வந்து உங்களுக்கு மோனோ ஸ்பீக்கர்ஸோடு கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த 2 விஷயங்கள் ஓகே அப்படிங்கும்போது நீங்கள் விவோ T1 Pro ஒரு iQOO A6 Pro ரெண்டுமே வந்து உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ், கேமரா, டிஸ்பிளே எல்லாமே நல்லா இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் தான். ஸோ ஃபெஸ்டிவ் ஆஃபரில் 20,000 விலைக்கு எந்தெந்த ஸ்மார்ட் ஃபோன் நல்லாயிருக்கும், எது வந்து உங்களுக்கு கேமரா நல்லாயிருக்கும், பேட்டரி ஆப்டிமைசேஷன் நல்லாயிருக்கும், கேமுக்கு நல்லாயிருக்கும்னு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நம்ம பார்த்தோம். இந்த லிஸ்ட்டில் உங்களுடைய ஃபேவரட் என்ன, எது நீங்கள் வாங்க போகிறீங்க தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடய ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.